வணக்கம். தற்போது நிலவுகின்ற சூழ்நிலை அசாதாரண சூழ்நிலை காரணமாக ஏஏடி கற்கை நெறியில் இணைந்துள்ள மாணவர்களின் மாணவர் பதிவினை மேலும் இலகுவாக்குவதற்காக நாங்கள் ஆன்லைன் தொழில்நுட்பத்தின் ஊடாக மாணவர் பதிவினை மேற்கொள்ளும் முறை பற்றி இன்று உங்களுக்கு விளக்கமளிக்க தயாராகியுள்ளேன். நான் ஏஏடி சந்தைப்படுத்தல் பிரிவின் சோபிராஜ். எனவே நாங்கள் இந்த செயல்முறைக்கு உட்செல்லும் முன்பாக எங்களது உத்தியோகபூர்வ இணையதளத்திற்கு நீங்கள் உட்செல்ல வேண்டும். அதாவது AATSL.lk என்ற இணையதள முகவரின் ஊடாக எங்களது இணையதள முகப்பில் நாங்கள் இப்பொழுது இருக்கின்றோம். எனவே அடுத்ததாக நாங்கள் ரெஜிஸ்டர் ஆன்லைன் என்ற அந்த முறையின் கீழ் அதனை தெரிவு செய்து அதன் பின்னரான ஒரு எங்களுக்கு கிடைக்கும் இந்த பகுதியிலே முதலாவதாக நாங்கள் ஒரு மாணவராக பதிவு செய்வதற்கு முன்னால் அதற்கு தேவையான அறிவுறுத்தல்களை சரியான முறையில் பின்பற்ற வேண்டும். அது தொடர்பான விளக்கங்கள் இந்த சுட்டியினூடாக நாங்கள் இதனை மேற்கொள்ள முடியும். எனவே இதனை நாங்கள் தெரிவு செய்வதன் ஊடாக எங்களது விளக்கங்கள் இங்கு ஆங்கில மொழியில் வழங்கப்பட்டிருக்கின்றன. அதனை நாங்கள் உங்களுக்கு தமிழ் மொழியில் வழங்குவதற்கு தயாராக இருக்கின்றேன். எனவே இங்கு நாங்கள் பார்க்கும் பொழுது ஒரு மாணவராக பதிவு செய்வதற்கான ஆன்லைன் மூலம் பதிவு செய்வதற்கான அடிப்படைகள், அதாவது படிமுறைகள் இங்கு தரப்பட்டுள்ளன. ஆகவே இதனை நாங்கள் சரியான முறையில் விளங்கிக் கொண்டால் இது இலகுவான ஒரு விடயமாக அமையும். முதலாவதாக நான் குறிப்பிடுகின்றேன், உங்களது அடையாள அட்டை அல்லது கடவுச்சீட்டு அல்லது தபால் அடையாள அட்டை என்பவற்றின் 2 பக்கங்களையும் ஒரு புகைப்படம் அல்லது ஸ்கேனிங் முறையில் நீங்கள் ஸ்கேன் செய்து அதனை JPEG அல்லது PDF என்ற முறைகளிலே சேமித்து வைத்துக் கொள்ள வேண்டும். உங்களது அடையாள அட்டை அல்லது கடவுச்சீட்டு அல்லது தபால் அடையாள அட்டை என்பவற்றை ஸ்கேனிங் முறை அல்லது உங்களது கைத்தொலைபேசியினூடாக புகைப்படம் எடுத்து JPEG அல்லது PDF முறையினூடாக சேமித்து வைத்துக் கொள்ள வேண்டும். இரண்டாவதாக உங்களுடைய அந்த சேமிக்கும் அந்த ஆவணமானது 3 MBக்கு அதிகமாகாமல் அதற்கு குறை இருந்தால் மிகவும் இலகுவானதாக இருக்கும். அது அல்லாமல் அதற்கு மேலதிகமாக சென்றால் அது எங்களது இணையதளத்தினை தரவேற்றுவதற்கான பிரச்சனைகளை தோற்றுக்கும் என்ற காரணத்தினால் 3 MB அதற்கு குறைவான அளவிலே அதனை சேமித்து வைத்துக் கொள்ளுதல் மிகவும் ஒரு உசிதமான விடயம். அடுத்ததாக உங்களது பிறப்பு சான்றிதழ் அதன் 2 பக்கங்களையும் ஒரு JPEG அல்லது PDF முறையிலே சேமித்து வைத்துக் கொள்ள வேண்டும். இங்கு குறிப்பிடப்படும் அனைத்து ஆவணங்களும் JPEG அல்லது PDF முறையிலே சேமித்து வைத்துக் கொள்வது மிகவும் நல்ல ஒரு விடயம். அது எங்களது தரவேற்றலுக்கு மிகவும் உதவியாகவும் இலகுவானதாகவும் இருக்கும். அடுத்ததாக உங்களது சாதாரண தரம் அல்லது A-level உயர்தரம் உங்களது பரீட்சை முடிவுகள் தொடர்பான அந்த ரிசல்ட் சீட் பரீட்சை அந்த முடிவுகளை 2 பக்கங்களும் ஸ்கேனிங் முறையில் அல்லது உங்களது புகைப்படம் முறையில் JPEG அல்லது PDF முறையில் நீங்கள் சேமித்து வைத்துக் கொள்ள வேண்டும். அது அத்தாட்சிப்படுத்தப்பட்டதாக அல்லது உறுதிப்படுத்தப்பட்டதாக இருத்தல் வேண்டும். அடுத்ததாக நீங்கள் தொழில் புரிபவராக இருந்தால் உங்களது தொழில் தொடர்பான அனுபவம் தொடர்பான உங்களது நிறுவன பிரதானியிடம் இருந்து பெற்றுக்கொள்ளப்பட்ட அனுபவம் தொடர்பான ஒரு அனுமதி கடிதம் அல்லது சேவை கடிதம் அதனை நீங்கள் இணைக்க முடியும். அதனையும் PDF அல்லது JPEG முறையிலே சேமித்து வைத்துக் கொள்ளுதல் நல்லம். அடுத்ததாக கடைசியாக குறிப்பிடப்பட்டுள்ள விடயம் இங்கு தேவையற்றது, அது தேவையில்லை. அடுத்ததாக நாங்கள் செல்ல வேண்டியது, வங்கியின் மூலமாக நீங்கள் பணத்தை செலுத்துவதாக இருந்தால் அதற்கான இந்த விண்ணப்பத்தினை ஆன்லைன் விண்ணப்பத்தினை நீங்கள் பூர்த்தி செய்யும் பொழுது உங்களுக்கு ஒரு குறிப்பு ரெஃபரன்ஸ் நம்பர், அதாவது குறிப்பு இலக்கம் ஒன்று வழங்கப்படும். அதனை நீங்கள் குறித்து நீங்கள் வங்கியிலே பணத்தை முதலீடு செய்து அல்லது வைப்பு செய்து எங்களது இணையதளத்திலே அதற்கான இடத்தில் நீங்கள் பதிவேற்றம் செய்யலாம். அல்லது ஆன்லைன் மூலமாகவும் எங்களது இணையதளத்தின் மூடாக நீங்கள் அந்த மாணவர் பதிவு கட்டணத்தை செலுத்தக்கூடியதாக இருக்கும். உங்களது கடன் அட்டை அல்லது வரவட்டையின் மூலமாக இந்த செயற்பாட்டினை இலகுவாக செய்து கொள்ள முடியும். எனவே நாங்கள் அடுத்து ஒரு மாணவராக பதிவு செய்வதற்கான அடுத்த படிமுறைக்கு இந்த சுட்டியினூடாக செல்ல முடியும்.
இங்கு ஒரு கேள்வி கேட்கப்படும். நீங்கள் ஏற்கனவே அந்த அறிவுறுத்தல்களை வாசித்துள்ளீர்களா என்று நாங்கள் ஆம் என்று அதனை கூறி, அதன் பிறகு எங்களது ஒரு முதலாவது அல்லது முதல் பெயர், இறுதி பெயர் என்பவற்றை குறித்து எங்களுடைய ஒரு உத்தியோகபூர்வ ஒரு உங்களுடைய இலத்திரையல் அஞ்சல் முகவரி அதாவது இமெயில் அட்ரஸ் என்பவற்றை சரியான முறையில் தெரிவு செய்ய வேண்டும். இதனை குறிப்பிடும் போது இங்கு நீங்கள் வழங்கப்படும் இலத்திரனியல் இமெயில் அட்ரஸ், இமெயில் முகவரியின் ஊடாகவே உங்களுக்கான அனைத்து அறிவுறுத்தல்கள் மற்றும் தகவல்களும் AAT நிறுவனத்தின் ஊடாக உங்களுக்கு வழங்கப்படும். எனவே பிழையின்றிய சரியான ஒரு இமெயில் முகவரியினை இங்கு வழங்குவது அவசியமானதாகும். அந்த இமெயில் முகவரினை திரும்பவும் ஒரு முறை நாங்கள் உறுதிப்படுத்தி வழங்க வேண்டும். அதற்கு பிறகு உங்களுக்கான ஒரு கடவு இலக்கம், அதாவது ரகசிய இலக்கம், ஒரு பாஸ்வேர்டு என்ற முறையிலே அதனை நீங்கள் சரியான முறையில் செலுத்த வேண்டும். அதன் பிறகு அந்த கடவு இலக்கத்தினை, பாஸ்வேர்டினை திரும்பவும் ஒரு முறை உறுதி செய்து சைன் அப் என்ற ஆப்ஷனின் மூலம் நீங்கள் ஒரு மாணவராக பதிவு செய்ய முடியும். நான் ஏற்கனவே ஒரு மாணவராக பதிவு செய்துள்ள காரணத்தினால் நான் லாகின் என்ற ஆப்ஷனினூடாக இந்த அடுத்த ஒரு படிமுறைக்கு செல்கின்றேன். இங்கு பார்த்தால் 4 வகையான விண்ணப்ப படிவ முறைகள் காணப்படுகின்றன. 4ஆக பிரித்துள்ளோம். அதாவது பொதுவான தகவல்கள், கல்வி தொடர்பான தகவல்கள், தொழில் தொடர்பான தகவல்கள் மற்றும் பதிவு கட்டணம் தொடர்பான தகவல்கள். நாங்கள் குறிப்பிட்டது போல எனது விண்ணப்ப இலக்கம், அதாவது அப்ளிகேஷன் நம்பர் எனக்கு 11902909. இதே மாதிரி உங்கள் அனைவருக்கும் ஒவ்வொரு மாணவருக்கும் ஒவ்வொரு விதமான தனித்தனி இலக்கங்கள் இதனூடாக வழங்கப்படும். இது உங்களுடைய பதிவு கட்டணத்தை நீங்கள் வங்கியினூடாக செலுத்தும் போதோ அல்லது ஆன்லைன் முறைமையூடாக செலுத்தும் போது இந்த குறிப்பு இலக்கத்தை கட்டாயமாக அங்கு இட வேண்டும். அடுத்ததாக உங்களுடைய புகைப்படம் அண்மையில் எடுத்ததாக மிகவும் தெளிவாக இருக்கக்கூடிய ஒரு புகைப்படம் ஒன்றை நீங்கள் தரவேற்ற வேண்டும். உங்களது இந்த செயற்பாட்டினை நாங்கள் கணனியின் ஊடாக, லேப்டாப் அல்லது பிசி, அந்த கணனியின் ஊடாக செய்வது மிகவும் இலக்கான ஒரு விடயமாக இருக்கும். கைத்தொலைபேசியின் ஊடாக செய்வது கொஞ்சம் கடினமான காரியம் என்றாலும் மிகவும் வசதியான கைத்தொலைபேசியின் ஊடாக செய்வது, அதாவது அட்வான்ஸ் டெக்னாலஜி கைத்தொலைபேசியின் ஊடாக செய்வது கொஞ்சம் உங்களுக்கு இலகுவாக இருக்கும். எனவே இங்கு குறிப்பிட்டுள்ளவாறு இங்கு முதலாவது அல்லது 2வது முறைமையில் குறிப்பிடப்பட்டுள்ள இந்த முறைமையின் கீழ் நாங்கள் உங்களது புகைப்படத்தை தரவேற்றம் செய்வது தவிர்க்கப்பட்டுள்ளது. இங்கு 3ஆவதாக காணப்படும் இந்த புகைப்படத்தை நாங்கள் எடுத்துக்கொண்டால் நீளம் 4.5 சென்டிமீட்டர் ஆகவும் அகலம் 3.5 சென்டிமீட்டர் ஆகவும் காணப்படுகின்றது. எனவே இந்த முறைமையின் கீழ் நீங்கள் உங்களது புகைப்படத்தை கிராப்பிங் மூலமாக சரியான முறையில் இதனை தரவேற்றம் செய்து கொள்ள வசதியாக எடுத்துக்கொள்ள வேண்டும். அதே நேரம் இந்த புகைப்படம் JPEG அல்லது JPEG அல்லது PNG முறைமைகளில் சேமித்து வைத்துக் கொள்ள வேண்டும். 3 MBக்கு கூடாதவாறு இருத்தல் வேண்டும். இங்கு PDF முறை பயன்படுத்தக்கூடாது. அடுத்ததாக உங்களது NIC, அதாவது தேசிய அடையாள அட்டை இலக்கத்தை சரியான முறையில் இங்கு இட வேண்டும். அடுத்ததாக நாங்கள் முன்னர் குறிப்பிட்டவாறு தேசிய அடையாள அட்டை அல்லது தபால் அடையாள அட்டை அல்லது பாஸ்போர்ட் என்பவற்றின் JPEG அல்லது PDF அந்த படிவத்தினை, அந்த புகைப்படத்தினை நாங்கள் அந்த சரியான முறையில் இதில் தெரிவு செய்வதன் ஊடாக எங்களது கணனி அல்லது கைத்தொலைபேசியின் ஊடாக இருக்கும் அந்த சேமித்துள்ள அந்த புகைப்படத்தினை இங்கு தரவேற்றம் செய்தல் வேண்டும். அடுத்ததாக உங்களுடைய பெயர் மற்றும் விவரங்கள், அதாவது டைட்டில் என்பது திருமதி, செல்வன் அல்லது செல்வி, வணக்கத்துக்குரிய அல்லது அந்த பதவி அல்லது உங்களுடைய திருநாமங்களை இட்டு, அதன் பிறகு லாஸ்ட் நேம், அதாவது உங்களுடைய பெயர், அதன் பிறகு இனிஷியல்ஸ் என்பது உங்களுடைய முதல் எழுத்துக்கள், பெயரின் முதல் எழுத்துக்கள், அதன் பிறகு தந்தை பெயருடன் கூடிய முழு பெயர், அதனை சரியான முறையில் இட வேண்டும். அனைத்தும் பிளாக் லெட்டர்ஸ், அதாவது ஆங்கில பெரிய எழுத்துக்களில் எழுதுதல் வேண்டும். அடுத்ததாக உங்களுடைய முகவரி தொடர்பான விவரங்கள்,
முதலாவதாக நாங்கள் இட வேண்டும் உங்களது வீட்டு இலக்கம் அல்லது வீட்டுக்கான பெயர் அல்லது இருந்தால் அதனை இடலாம். இரண்டாவது உங்களுடைய வீதி இலக்கம் அல்லது ஒழுங்கை என்பவற்றை இட வேண்டும். மூன்றாவது நகரம், பிரதான நகரத்தை இட வேண்டும் அல்லது உபநகரமாக இருக்கலாம். இங்கு நாங்கள் நாராயண்பேட்டை என்று குறிப்பிட்டிருக்கிறோம். அது கொழும்பு 5 உள்ள ஒரு நகரமாகும். எனவே நாங்கள் அப்படி நீங்கள் குறிப்பிடலாம். இங்கு சிட்டி என்பது பிரதான நகரம் கொழும்பு 5. அடுத்தது மாகாணம், உங்களுடைய எந்த மாகாணமோ அதனை நீங்கள் இடலாம். டிஸ்ட்ரிக்ட் அல்லது மாவட்டம், எந்த மாவட்டம் என்பதை நீங்கள் இங்கு குறிப்பிடலாம். அடுத்ததாக உங்களுடைய மொபைல் இலக்கம், ஸ்டூடெண்ட் அதாவது மாணவரின் தனிப்பட்ட மொபைல் இலக்கத்தினை இங்கு வழங்க வேண்டும். அதே மாதிரி நிலையான தொலைபேசி இலக்கம், வீட்டில் உள்ள நிலையான தொலைபேசியின் இலக்கத்தையும் இங்கு வழங்க வேண்டும். உங்களுடைய ஏற்கனவே நாங்கள் வழங்கியுள்ள அந்த இமெயில் முகவரி இங்கு காணப்படும். அல்லாவிட்டில் நீங்கள் அதனை சரியான முறையில் இங்கு தரவேற்ற வேண்டும். அடுத்ததாக மாணவர்கள் உங்களிடம் முகப்புத்தகம் கணக்கு இருக்குமாக இருந்தால், ஃபேஸ்புக் அக்கௌண்ட் இருக்குமாக இருந்தால் அதனை உங்களுடைய கணக்கின் அந்த முகவரியை இங்கு நீங்கள் தரவேற்ற வேண்டும். அதன் மூலம் எங்களது நிறுவனம் சார்பில் மேற்கொள்ளப்படும் மாணவர் அபிவிருத்தி, மாணவர் ப்ரமோஷன்ஸ், சந்தைப்படுத்தல் தொடர்பான விடயங்களை உங்களுக்கு இலகுவான முறையில் நாங்கள் வழங்கக்கூடியதாக இருக்கும். அடுத்ததாக உங்களுடைய பிறந்த திகதி மற்றும் வருடம், மாதம் என்பதை குறிப்பிட வேண்டும். இங்கு நீங்கள் இதனை குறிப்பிடும் போது உதாரணமாக நாங்கள் எடுத்துக்கொண்டால் நாங்கள் ஒரு வருடத்தை நீங்கள் குறிப்பிட்டால் 2002 என்றால் இங்கு உங்களுடைய 2002 ஒரு மாதத்தினை குறிப்பிட்டால் உங்களுடைய வயது இங்கு குறிப்பிடப்படும். அதே நேரம் அதன் மூலம் இது சரியான முறையில் இருக்கின்றதா என்பதை நாங்கள் தெரிந்து கொள்ளலாம். அடுத்ததாக முன்னர் குறிப்பிட்டது போன்று உங்களுடைய பிறந்த சான்றிதழ், பிறப்பு சான்றிதழ் சரியான முறையில் நாங்கள் இங்கு இது இரண்டு படிவங்களாக அல்லது 2 டாக்குமெண்ட்ஸ், 2 புகைப்படமாக இல்லாது மெர்ஜ் முறையின் மூலம் 2 பக்கங்களை கொண்ட அந்த 2 புகைப்படங்களையும் ஒரே புகைப்படமாக மாற்ற முடியும். இதற்கான வசதி மெர்ஜ் தொழில்நுட்பம் மூலம் செய்ய முடியும். அதாவது 2 புகைப்படங்கள் அல்லது 2 PDF ஃபைல்களை ஒரே ஒரு படிவமாக மாற்றுவதற்கான வசதிகள் இணையதளத்தில் உள்ளன. PDF கன்வெர்டர் அந்த செயலின் ஊடாக நீங்கள் இதனை சரியான முறையில் செய்து கொள்ள முடியும். எனவேதான் நாங்கள் கூறினோம் கணனியின் ஊடாக செய்வது மிகவும் இலகுவான ஒரு விடயம் இந்த மாணவர் பதிவு நிகழ்வு. அடுத்தது உங்களுடைய மொழி மூலம் தமிழ் அல்லது ஆங்கிலம் அல்லது சிங்களத்தில் குறிப்பிட முடியும். இங்கு குறிப்பிடப்படும் மொழி மூலம் ஆரம்ப மாணவர் பதிவிற்கு மாத்திரமே. அதன் பிறகு நீங்கள் உங்களுடைய மொழியை நீங்கள் உங்கள் கற்கை மொழி மற்றும் பரீட்சை மொழிகளை நீங்கள் மாற்றிக்கொள்ள முடியும். அடுத்ததாக உங்களுக்கு AAT கற்கைநெறி மூலமாக எதன் மூலமாக, அதாவது யார் மூலமாக உங்களுக்கு இதனை அறிமுகப்படுத்தினார்கள் அல்லது உங்களுக்கு எவ்வாறு தெரிய வந்தது என்பதை நீங்கள் இதனை இந்த முறைமையின் ஊடாக நீங்கள் தெரிவு செய்ய முடியும். AAT ஒரு உறுப்பினரா அல்லது உங்களுடைய கற்கை நிலையமா, ஒரு நண்பர்களா அல்லது ஆசிரியர் அல்லது AAT உத்தியோக இணையதளம் அல்லது வேறு வழிகள், உங்களுடைய பத்திரிகை அல்லது ஊடகங்கள் ஊடாக நீங்கள் தெரிந்து கொண்டால் அந்த முறைமையை நீங்கள் குறிப்பிட முடியும். அடுத்ததாக உங்களுடைய பாதுகாவலர் யார், அம்மா அல்லது அப்பா அல்லது வேறு நபர்களாக இருந்தால் அவர்களை குறிப்பிட முடியும். அதன் மூலம் அதன் பிறகு ஒவ்வொரு கட்டத்திலும் இங்கு சேவ் என்ற முறையிலே கட்டாயமாக சேவ் செய்து கொள்ள வேண்டும். அதன் பிறகு நீங்கள் நாங்கள் இப்பொழுது 2வது மட்டத்துக்கு நாங்கள் செல்ல இருக்கிறோம். 2வது பகுதி உங்களுடைய கல்வி தகுதி, அதனை நாங்கள் இப்பொழுது நாங்கள் தரவேற்றம் செய்யலாம். இங்கு குறிப்பிடப்பட்டிருக்கின்றது O level, அதாவது சாதாரண பரீட்சைக்கு அந்த பரீட்சை முடிவுகளை எதிர்பார்த்துள்ள மாணவர்கள் என்று கேட்கப்பட்டுள்ளது. ஆம் என்றால் ஆம், இல்லை என்றால் இல்லை. அப்பொழுது நீங்கள் ஆம் என்றால் அதாவது நிறைவு செய்து அதன் பிறகு உங்களுடைய தகுதிகளை அதை நீங்கள் தெரிவு செய்ய வேண்டும். அதன் பிறகு அந்த செய்தீர்கள் என்பதை நீங்கள் குறிப்பிடலாம்.
இந்த இதிலே உங்களுடைய பாடசாலை இதில் உங்களுடைய பாடசாலை காணப்படவில்லை, வேறு என்ற முறையின் கீழ் நீங்கள் சென்று இந்த நிலையினை நீங்கள் சரியான முறையில் பூர்த்தி செய்ய முடியும். அடுத்ததாக சாதாரண தரத்தில் உங்களுடைய பரீட்சை முடிவுகளை இங்கு சரியான முறையில் இட வேண்டும். உங்களுடைய பரீட்சை சுட்டிலக்கம் மற்றும் பாடம், அதாவது எத்தனை பாடங்களில் நீங்கள் சித்தி பெற்றிருக்கிறீர்கள் என்பதை இங்கு இட வேண்டும். 9 பாடங்களா, 8 பாடங்களா, 6 பாடங்களா அல்லது 7 என்பதை நீங்கள் கட்டாயமாக இங்கு குறிப்பிட வேண்டும். இங்கு சிவப்பு நிற நட்சத்திர குறி இடப்பட்ட அனைத்து பகுதிகளையும் நீங்கள் கட்டாயமாக நிரப்ப வேண்டும். இட்ஸ் கம்பல்சரி. அதாவது இதை நீங்க விடுவிப்பதன் ஊடாக உங்களுடைய மாணவர் பதிவினை சரியான முறையில் பூர்த்தி செய்ய முடியாத நிலைமை உருவாகலாம். அடுத்த ஏ அல்லது டி சித்திகளின் எண்ணிக்கை, நம்பர் ஆஃப் ஏ பாசஸ் அண்ட் நம்பர் ஆஃப் டி பாசஸ், ஏ அல்லது டி என்பவற்றின் எண்ணிக்கையை நீங்கள் குறிப்பிடலாம். அடுத்தாக இந்த கீழ் குறிப்பிடப்பட்ட பாடங்களில் உள்ள உங்களது சித்திகளை நீங்கள் இணைய வேண்டும். அதாவது ஆங்கில பாடத்தில் என்ன சித்தி, அடுத்தது கணித பாடத்தில் என்ன சித்தி, அது அடுத்தது காமர்ஸ் வணிகத்தில் என்ன சித்தி. நீங்கள் சாதாரண தரத்தில் வணிக பாடத்தினை தெரிவு செய்யாத மாணவராக இருந்தால் அதனை நீங்கள் NA என்ற முறையினூடாக இதனை நீங்கள் விட்டு செல்லலாம். அதற்கடுத்தான அந்த பாடங்களை நீங்கள் இதில் ஒவ்வொன்றாக இதில் டைப் செய்து உங்களுடைய சித்திகளை நீங்கள் இங்கு இடலாம். அதன் பிறகு உங்களுடைய அந்த பரீட்சை சித்தி தாள், அதாவது ரிசல்ட் சீட், அதனை சரியான முறையில் PDF அல்லது JPEG என்ற முறையில் நாங்கள் சேமித்து வைத்திருப்போம் ஏற்கனவே. அதனை தெரிவு செய்து அதனை தரவேற்றம் செய்ய வேண்டும். இங்கு சென்று ஓப்பன் என்ற ஆப்ஷனின் கீழ் அதனை சரியான முறையில் நீங்கள் தரவேற்றம் செய்ய முடியும். அது 3 MBக்கு குறைவான ஒரு டாக்குமெண்டாக இருக்க மிகவும் கட்டாயமானது. அடுத்ததாக உங்களுடைய A லெவல், அதாவது உயர்தர தகுதி நிறைவு செய்துள்ளீர்களா, ஆம் அல்லது இல்லை. அப்படி என்றால் ஆம் என்றால் எந்த பிரிவு, கலை அல்லது வர்த்தக பிரிவு, கணித பிரிவு, விஞ்ஞான பிரிவு அல்லது தொழில்நுட்ப பிரிவு, அதற்கான அந்த பரீட்சை ஆண்டு, அதன் பிறகு ஏற்கனவே குறிப்பிட்டது போன்று உங்களுடைய பாடசாலை, அதன் பிறகு சாதாரண தர சித்திகளை நாங்கள் பதிவிட்டது போன்றே உங்களுடைய உயர்தர சித்திகளுக்கான சுட்டு இலக்கம் மற்றும் எத்தனை பாடங்களை சித்தி பெற்றுள்ளீர்கள் என்பதை ஆட வேண்டும். அதே போன்று உங்களுடைய உயர்தர பாடங்களை இங்கு வரிசைப்படுத்தி அதன் சித்திகளையும் இங்கு நாங்கள் சரியான முறையில் இட வேண்டும். அதன் பிறகு உயர்தர பரீட்சை உங்களுடைய சித்தி பெற்ற அந்த படிவத்தினை சரியான முறையில் PDF அல்லது JPEG முறையிலூடாக சேமித்து வைத்துள்ளதனை இங்கு சூஸ் ஃபைல் என்ற ஆப்ஷனின் ஊடாக சென்று அதனை நாங்கள் பதிவேற்றம் செய்ய முடியும். அடுத்ததாக AAT பரீட்சைகளுக்காக நீங்கள் தனியார் வகுப்புகளுக்கு செல்கின்றீர்களா, ஆம் அல்லது இல்லை. செல்வதாக இருந்தால் எங்களுடைய இங்கு வரிசைப்படுத்தியுள்ளோம் இலங்கையில் AAT நிறுவனத்தின் அங்கீகாரம் அளிக்கப்பட்ட தனியார் கல்வி நிலையங்கள். இந்த கல்வி நிலையத்தினை நீங்கள் தெரிவு செய்வதன் ஊடாக நீங்கள் எந்த கல்வி நிலையத்தில் கற்றுக்கொண்டிருக்கின்றீர்கள் என்பதை AAT நிலையத்துக்கு நீங்கள் தெரியப்படுத்துவதாக அமையும். அடுத்ததாக ஏற்கனவே AATக்கு ரெஜிஸ்டர், அதாவது மாணவர் பதிவினை மேற்கொண்டுள்ளீர்களா என்பதாகும். அது ஆம் என்றால் ஆம், இல்லை என்றால் இல்லை. அப்படி ஆம் என்றால் ஏற்கனவே இருக்கும் மாணவர் பதிவிலக்கத்தை இங்கே பதிய முடியும். அதாவது செல்ஃப் ஸ்டடி பேக், அதாவது மாணவர்களுக்காக நாங்கள் தயாரித்துள்ள சுய கற்கை நூல்கள், அதாவது ஒவ்வொரு பாடத்துக்கும் ஒவ்வொரு பாட புத்தகம் இருக்கின்றது. அதனை நீங்கள் பாவிக்கின்றீர்களா, ஆம் அல்லது இல்லை. உங்களுடைய வேறு கல்வி தகுதிகள் அல்லது வேறு தொழில் சார்பான தகுதிகள் இருந்தால் அதனை நீங்கள் அடுத்த முறை இந்த இடத்தில் நீங்கள் பதிவிட முடியும். அடுத்ததாக இங்கு காணப்பட்ட கிளியரி ஸ்கேன்ஸ் ரிசல்ட் ஷீட் சர்டிஃபிகேட் ப்ளீஸ், அது தொடர்பான அந்த படிவங்களை டாக்குமெண்ட்ஸ் நீங்கள் இங்கே தெரிவு செய்து அதே மாதிரி JPEG அல்லது JPG PNG அந்த ஃபார்மேட் அல்லது PDF என்பவற்றினூடாக நீங்கள் இதனை பதிவேற்றம் செய்ய முடியும். 3 MBக்கு அதிகமாகாத அளவு அதன் மொத்த அதாவது அளவு காணப்பட வேண்டும், மொத்த அளவு. அடுத்ததாக இதனை நாங்கள் சேவ் செய்துவிட்டு எங்களுடைய அடுத்த நிகழ்வுக்கு போகலாம். அடுத்த படிமுறை
உங்களுடைய தொழில் தொடர்பான விடயங்கள். அதாவது உங்களோட தொழில் செய்பவராக இருந்தால் கட்டாயமாக இந்த பகுதியினை நீங்கள் பூர்த்தி செய்ய வேண்டும். மாணவராக இருந்தால் தேவையில்லை. அப்படி பூர்த்தி செய்தால் அதனையும் சேவ் செய்துவிட்டு அடுத்ததாக எங்களுடைய கட்டண முறைக்கு செல்ல முடியும். இப்பொழுது நீங்கள் ஒரு மாணவரா அல்லது மாணவர் இல்லை என்பதை நாங்கள் மாணவர் என்பது சாதாரண தரம் முடித்த உயர்தரம் கற்கும் மாணவர்களை குறிக்கும். மாணவர் அல்ல என்ற வகையின் கீழ் வருவோர் உயர்தர கற்கை நெறியை முடித்தோர், பாடசாலை விட்டு வெளியேறியோர் மாணவர் அல்லாத பிரிவின் கீழ் சேர்க்கப்படுவார்கள். அவர்களுக்கான மாணவர் என்றால் இங்கு 2000 ரூபாய் செலுத்த வேண்டும். மாணவர் இல்லை என்றால் 2400 ரூபாய் இங்கு செலுத்த வேண்டும். அதாவது சாதாரண கட்டணத்திலும் பார்க்க 100க்கு 25% விலைக்கல்வியின் கீழ் இந்த புதிய கட்டணங்கள் இங்கு அறவிடப்படுகின்றன. இது ஜூன் மாதம் 30ஆம் தேதி வரை இந்த கட்டணங்கள், அதாவது கல்வி கட்டணம் அமலில் இருக்கும். அடுத்ததாக உங்களுடைய பேமெண்ட், அதாவது கட்டணத்தை எவ்வாறு செலுத்துகின்றீர்கள், ஆன்லைன் மூலமாகவா அல்லது வங்கியினூடாகவா? நாங்கள் முன்னர் குறிப்பிட்டது போன்று எங்களுக்கு கிடைக்கப்பெறும் இந்த குறிப்பிலக்கத்தின் ஊடாக எங்களது கட்டணத்தை செலுத்த முடியும் 2 வழிகளில். ஒன்று ஆன்லைன் அல்லது வங்கி. வங்கியினூடாக நாங்கள் செலுத்தும் இந்த நேரத்திலே ஒரு வங்கியினூடாக நாங்கள் சென்று எவ்வாறு இதனை நாங்கள் பணத்தினை செலுத்த முடியும் என்பது தொடர்பாக நாங்கள் இங்கு ஒரு வழிகாட்டல் அல்லது மாணவருக்கான உதவும் குறிப்பு ஒரு இணைத்துள்ளோம். அதனை நாங்கள் இங்கு முதலாவதாக சேவ் செய்து அதன் பிறகு இதனை நாங்கள் பார்க்கலாம். ஒரு வங்கிக்கு சென்று எங்களுடைய இந்த மாணவர் பதிவு கட்டணத்தினை எவ்வாறு நாங்கள் செலுத்த முடியும், அதாவது இங்கு படிமுறைகளாக குறிப்பிடப்பட்டுள்ள PDF ஒரு டாக்குமெண்ட் ஒன்று. மாணவராக இருந்தால் எவ்வளவு பதிவு, அல்லது மாணவர் அல்லாத பிரிவினருக்கு எவ்வளவு, அதே நேரம் எங்களுடைய NSB அல்லது HNB வங்கியினூடாக இதனை பதிவு செய்ய முடியும். எங்களுடைய வங்கி கணக்கிலக்கம், கணக்கின் பெயர், அடுத்ததாக எவ்வாறு நாங்கள் இதனை செலுத்த முடியும். அடுத்ததாக இங்கு வழங்கப்பட்டுள்ள வைப்பு சீட்டின் ஒவ்வொரு பகுதியும் எவ்வாறு நாங்கள் நிரப்பி அதனை சரியான முறையில் தெரிவு செய்ய முடியும் என்பதை இங்கு படிமுறையினூடாக 1, 2, 3, 4, 5, 6 என்பதனூடாக உங்களுக்கு குறிப்பிட்டுள்ளோம். முதலாவதாக நாங்கள் கணக்கிலக்கத்தினை எழுத வேண்டும், கணக்கு பெயர், அடுத்ததாக கணக்கு இலக்கம், இரண்டாவது, மூன்றாவது நேம் ஆஃப் த ஸ்டூடெண்ட், மாணவர் பெயர், அடுத்தது நான்காவது உங்களுடைய வைப்பு குறிப்பு இலக்கம், அதனை இங்க HNB-ஆக இருந்தால் இந்த இடத்திலும், NSB தேசிய சேமிப்பு வங்கியாக இருந்தால் இந்த இடத்திலும் நீங்கள் அதனை பூர்த்தி செய்ய வேண்டும். அதே போன்று தொகை என்பவற்றை சரியான முறையில் தெரிவு செய்து அதனை உங்களுடைய கையொப்பத்துடன் அந்த பதிவு கட்டண செயல்முறையை சரியான முறையில் நிறைவு செய்து அதன் ஒரு போட்டோ பிரதி அல்லது JPEG அல்லது PDF முறையிலே தெரிவு செய்து அதனை நீங்கள் இங்கு தெரிவு செய்ய இங்கு குறிப்பிடுவதன் ஊடாக அதனை நீங்கள் சரியான முறையில் இங்கு தரவேற்றம் செய்ய முடியும். அடுத்ததாக அதே போன்று ஆன்லைன் மூலமாக செலுத்துவதாக இருந்தால் இந்த முறையின் கீழ் சென்று பே நவ், அதாவது இப்பொழுது செலுத்த முடியும் என்ற ஒரு தெரிவின் ஊடாக நாங்கள் அடுத்த இதுக்கு செல்ல முடியும். இதனை நாங்கள் செய்ய முன்னர் இங்கு காணப்பட்டுள்ள அனைத்து விடயங்களையும் சரி செய்து ஒவ்வொரு விடயங்களும் சரியான முறையில் இங்கு தரவேற்றப்பட்டு சேமிக்கப்பட்டுள்ளது என்பதை உறுதி செய்து செக் அண்ட் கன்ஃபார்ம் முறையிலே நீங்கள் கன்ஃபார்ம் செய்து கொள்ள வேண்டும். அதன் பிறகு உங்களுடைய பதிவு கட்டணத்தை ஆன்லைன் மூலமாக அல்லது வங்கியினூடாக செலுத்தும் நிகழ்வுக்கு நாங்கள் செல்ல முடியும். பேமெண்ட் ஊடாக செல்லும் போது ஆன்லைன் பேமெண்ட் அதில் சென்று இங்கு நாங்கள் குறிப்பிட வேண்டும் ரெஜிஸ்ட்ரேஷன் அப்ளிகேஷன் நம்பர், அதாவது எங்களுக்கு வழங்கப்பட்டுள்ள அந்த 11 தொடக்கும் அந்த இலக்கத்தினை இங்கு வழங்கி அதன் பிறகு உங்களுடைய முதலாவது மற்றும் இறுதி பெயர்களை குறிப்பிடுங்கள். தொடர்பு இலக்கம் மற்றும் நாங்கள் ஏற்கனவே வழங்கிய அந்த இமெயில் முகவரியையும் சரியான முறையில் குறிப்பிட்டு
அதன் பிறகு பேஃபோ என்பதற்கு நியூ புதிய மாணவர், அதாவது நியூ ஸ்டூடெண்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் பேமெண்ட் என்று ஆங்கிலத்தில் பதிவு செய்து அதன் பிறகு செய்தி என்ற பிரிவில் பதிவிட தேவையில்லை. உங்களுடைய 2000 அல்லது 2400 ரூபாய் அதனை பதிவு செய்யுங்கள். திகதி சரியான முறையில் இங்கு பதிவிடப்பட்டிருக்கும். ஐ எம் நாட் அ ரோபோட் இந்த ஒரு தெரிவினை நீங்கள் சரி அடையாளத்தின் தெரிவு செய்து இதனை நீங்கள் சென்ட் பண்ணுவதின் ஊடாக, சென்ட் ஆப்ஷனுக்கு ஊடாக அடுத்த உங்களுடைய கிரெடிட் அல்லது டெபிட் அல்லது வரவு அல்லது கடன் அட்டையின் விவரங்களை கேட்கும் அடுத்த நிகழ்விற்கு சென்று நீங்கள் அதனை சரியான முறையில் வழங்குவதின் ஊடாக மாணவர் பதிவிற்கான கட்டணத்தை மிக வெற்றிகரமாகவும் இலகுவாகவும் செய்து கொள்ள முடியும். அதன் பின்னர் உங்களுடைய இந்த நாங்கள் ஏற்கனவே குறிப்பிட்டது போன்று எங்களுடைய அந்த பதிவிற்கான மாணவர் பதிவினை தரவேற்றம் செய்யக்கூடிய அந்த இடத்திலே சென்று நாங்கள் இதனை சரியான முறையில் தரவேற்ற முடியும். இப்பொழுது இந்த என்னுடைய கணக்கின் கீழ் நான் சென்று இதனை லொகின் ஆப்ஷனின் மூலமாக கணக்கிற்கு சென்று எனது மாணவர் பதிவின் கட்டணம் தொடர்பான அந்த பற்றுச்சீட்டை இங்கு நாங்கள் செலுத்த முடியும். பேமெண்ட் ஆப்ஷனுக்கு கீழாக சென்று அதை நீங்கள் சரியான முறையில் பூர்த்தி செய்து இதனை தரவேற்றம் செய்வதன் ஊடாக சரியான முறையிலே மாணவர் பதிவினை மேற்கொள்ள முடியும். இது தொடர்பான மேலதிக விளக்கங்கள் காணப்பட்டால் என்னிடம் நீங்கள் தொலைபேசியூடாக தொடர்பு கொள்ள முடியும். தமிழ் மொழி மூலமாக தொடர்பு கொள்வதற்கு 0777 559 669 என்ற இலக்கத்தின் ஊடாக வாட்ஸ்அப் அல்லது நேரடி தொலைபேசி அழைப்பினூடாக தொடர்பு கொள்ள முடியும். மீண்டும் அந்த தொலைபேசி இலக்கத்தினை அறிய தருகின்றேன். 0777 559 669. எனவே இது தொடர்பான மேலதிக விளக்கங்களை இந்த இலக்கத்தினூடாக வாட்ஸ்அப் அல்லது நேரடி தொலைபேசி அழைப்பினூடாக என்னுடன் நீங்கள் கேட்டு தெரிந்து கொள்ள முடியும். எனவே இந்த விளக்கத்தினை வழங்கியதில் எங்கள் நிறுவனம் சார்பாக உங்களுக்கு நன்றி, வணக்கம்.